World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக நம்ம என்னதான் பண்ணாலும் படிக்கிறதுன்னு ஒரு விதம் இருக்குது, படிச்சதை அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு விதம் இருக்குது. அந்த அப்ளை பண்ணுற விஷயத்தை தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது. இதன் அடிப்படையில் நாம் ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதை தெளிவாக படித்தது மட்டும் இல்லாமல் அதை தெளிவாக ஆய்வு பண்ணி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கேட்குற கேள்விக்கு தெளிவான பதிலை கொடுத்து முன்னேறி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் அவங்களும் முன்னேறி வந்துட்டுருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய தென்றலம்மா தான். அவங்க இந்த தருணத்தில் உங்ககிட்ட ஒரு சிற்றுரை வழங்குமாறு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதருக்கு முதல் வணக்கம். என் முதல் குருவும் என்னுடைய குருநாதர் தான். எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு பல குரு உண்டு, நிறைய குரு உண்டுன்னு. எனக்கு இந்த 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 கலையை கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா மட்டும்தான். அவருடைய இது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரம் தான் அவருடைய அந்த வாசகம். நான் ஐயாவை பற்றி நானும் தர்மசாஸ்தாவும் என்னுடைய டாபிக் அதுதான். நான் நான் செல்லில் நட்சத்திரம்லாம் படிச்சுக்கிட்டேன். திரும்ப இந்த ஜோசியம் படிக்க வரணும்னு பார்க்கக்குள்ள எல்லாரும் 5000 4000 3000ன்னாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரு வேணுமேன்னு நினைக்கக்குள்ள எங்கள் ஐயா முதல்ல ஃபோன் போட்டேன். ஐயா எடுத்து பேசுனாங்க. 600 ரூபாயில் உங்களால் ஜாதகம் கற்றுக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் தர்மசாஸ்தா வித்யாலயா, அது வித்யாலயா ஒரு குருவால் மட்டும்தான் அந்த மாணவர்களை வழி நடத்த முடியும். அது எங்கள் குருக்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் ஒரு டீச்சராக இருந்து வழி நடத்தினார். அவங்களுக்கு தான் எப்படி கொண்டுக்கிட்டு போனால் இவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். மற்றவங்கெல்லாம் நான் படிச்சுட்டேன், நான் ஜோசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆசிரியரால் மட்டும்தான் ஒரு மாணவர்களை வழி நடத்த முடியும். எங்களுக்கும் அந்த என்ன சொல்லுங்கன்னா பரீட்சை வைக்கிறது, அதில் தேர்வு சொல்கிறது, அதில் மார்க் எடுக்கிறது, எல்லாரும் நீங்கள் படிச்சிட்டிங்களா, நான் சர்டிஃபிகேட் தரேன், ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஐயா முதுநிலை, அடிப்படை, உயர்நிலை அது மட்டும் இல்லை, இந்த ஜோசியம் சம்பந்தமாக வேற வெற்றில பிரசன்னம், திருமண பொருத்தம், இதில் நீங்கள் வெறும் ஜோசியம் மட்டும் கற்றுக்கிட்டா உங்களால் வெளியில் முழுமையாக பலனை சொல்ல முடியாது. இதை தாண்டி எண்கணிதம் அதுமாரி வரவுல டக்குன்னு நீங்கள் பலனை சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஜோசிய அந்த நோட்டு அந்த இதை தொடர்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்துக்கு இறைவன் நமக்கு கொடுக்கணும். இறைவன் கொடுத்தா மட்டும் போதாது, அது முறையாக ஒருத்தவங்க நமக்கு வரணும்னா அது எங்கள் குருநாதர் மட்டும்தான். அவரோடையது இப்போ அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை கிளாஸ்லாம் அடிப்படை கிளாஸ் வரப்போகுது. கண்டிப்பாக எங்கள் குருநாதர்கிட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்குங்க. நான்லாம் இந்த வயசுக்கு படிச்சுட்டு ஜாதகம் சொல்கிறேன். நீங்களாம் என்னை விட ரொம்ப அறிவாளியாக இருப்பீங்க. எங்கள் ஐயா கிட்ட அதை படிங்க, ஜோசியம் படிங்க, ஜாதகம் பாருங்கள். நீங்களும் என்ன மாரியே ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம். அதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்கிறத நீங்கள் கவனிச்சாலே போதும். உங்களுக்கு அதை திருப்பி அதை பக்குவப்படுத்துகிற திறமை கரெக்டாக வந்துடும். எங்கள் ஐயா உங்களுக்கு எளிய முறையில் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் ஐயோ ஜோசியன்னா பயம், இது கிரகம் அது கிரகம், ராகு கேது அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் ஆழ் மனசில் அந்த ஜோசியம், அந்த ராகு அதெல்லாம் உங்களுக்குள்ளே வரக்குள்ள அது உங்களை தானாகவே அந்த பலன் சொல்கிற அந்த அமைப்பை உங்களுக்கு கொடுத்துரும். இந்த வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதரமாகிய மணிகண்டராஜ் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். அது மட்டும் இல்லை, அருண் சார்
சௌமியா மேடம் எப்போ பேசுனாலும் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் உடனே பதில் கொடுப்பாங்க. அவங்க அந்த குரல், இனிமையான குரல் இருக்குங்களா, அது எல்லாரையும் வசியப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தின என்னுடைய தோழியான ஜெயந்தி ராமசாமி அம்மாவுக்கு மிக மிக நன்றி. ஏன்னா நமக்கு வந்து ஒரு தோல்வி அப்புறம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஊக்கப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். என்னதான் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் விளக்கு எரியுதுன்னா தூண்டி விட ஒரு திரி குச்சி வேணும். அதுமாரி எனக்கு அப்பப்போ ஆர்வத்தை கொடுத்து எனக்கு தூண்டுதல் செய்கிற, எனக்கு ஜோசியத்தில் வந்த தோழின்னு சொல்லலாம். அவங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன். அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஐயாவுக்கு மிக மிக நன்றி. நீங்களும் வாங்க, இந்த கலையை கற்றுக்கங்க. இந்த கலை வாழ்நாள் முழுக்க உங்களை கூட வரும். நீங்கள் நம்ம படிச்சுட்டோம், மற்றதெல்லாம் படித்தா உங்களுக்கு உங்களோட இது பேர் எடுபடாது. ஜோசியர்னு சொல்லி பாருங்களேன், அது தனி கெத்து இருக்கும், தனி அழகு இருக்கும். உங்களுக்கு உங்களை மதிப்பாங்க. அப்படியே எனக்கு பாருங்க எனக்கு பாருங்கம்பாங்க. உங்கள் பேர் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போவோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பு, ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா சொல்லணும் எல்லாத்துட்டையும். நான் கற்றது வந்து நீங்க சொன்னீங்க குடத்துக்குள்ளே இருந்தா வெளியே வராது. அது வெளியே தெரியக்குள்ளதான் அதோடைய பலனை நம்ம முழுசா அடைய முடியும். நான் இன்னைக்கு உலக அறியிற யூடியூப் இந்த சேனல் மூலியமானா அதுக்கு என்னுடைய குருநாதர் ரொம்ப 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 ஏதோ ஒரு வகையில் நானும் எங்கள் குருநாதரும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதனால தான் எங்கேயோ ஒரு கிராமம், என்னால் யாருன்னே தெரியாது, இன்னைக்கு வந்து ஒரு செல்ஃபோனில் என்ன தெரியுதுன்னா அதுக்கு எங்கள் குரு 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 மட்டும்தான் காரணம். என்னை மட்டும் வளர்க்கல, என் குடும்பத்தை வளர்த்துருக்காரு. இன்னைக்கு 2 பேர் என்கிட்ட வந்து என்னை பற்றி ஏங்க ஒரு நேரம் குறித்து கொடுங்க, இன்னைக்கு வந்து ஒரு முகூர்த்தம் குறித்து கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளை தேடி வராங்க. அது வந்து சனியோடைய தொடர்பு. அதனால் அதுக்கு நான் வந்து எங்கள் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் படிச்சுட்டு 10 பேரோட 11ஆவது பேராக போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன்னா நான் படித்த கலை வந்து யாருக்கும் தெரியாத போயிடும். நான் படித்த கலையை தெரியப்படுத்தணும். நீங்களும் வாங்க, எங்கள் ஐயா கிட்ட படிங்க, என்ன மாரி நீங்களும் வளருங்க. அதுக்கு எங்கள் ஐயா உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க. நாங்களாம் 4 பேர் படித்தோம். என் பிள்ளைங்க படித்தது, என் பையன் படித்தான். ஆனால் என்னை சார் ஒரு நாள் கூட வந்து என்னமாச்சு ஃபீஸுன்னு கேட்டதே கிடையாது. ஏன்னா நம்மளால் ஒரு குடும்பம் வளர்ந்தா அது நமக்கு அவர் சேர்த்து வைக்கிற புண்ணியத்தில் என் புண்ணியமும் ஐயாவுக்கு சேரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. ஸோ நம்மளுடைய மாணவர்கள் வந்து வளரும்போது தான் நம்ம வந்து அங்கே நம்ம வளருவோம். ஸோ நான் அதான் பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு மணிகண்டராஜனால எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மணிகண்டராஜை உருவாக்கணுன்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஜோதிடத்தை இன்னும் அணுவாக நிற்க நேரம் இல்லாத நேரங்கள்லையும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி எனி டைம் கிளாஸு, எனி டைம் மீட்டிங்கு, இதுதான் வாழ்க்கை, இதை தாண்டி எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பயணமானது போய்கொண்டே இருக்கிறது. அடுத்து 7 மணிக்கு கிளாஸு, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த அம்மாவுக்கு ஒரு பொன்னாடை போட்டுருவோம். தர்மசாஸ்திராவுடைய பொன்னாடை.